அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 15/7/2024 திங்கக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நேற்று இன் சென்ஸ் ஃப்ரைடே அன்றைக்கி 3 இண்டெக்ஸுமே நல்ல ஒரு ரேலி இருந்துச்சுங்க. உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்த அன்னைக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேலி இருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து 0.62% வந்து மேலே போயிருக்கு. இந்த கன்சால்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அவன் மேலே போயிருக்கிறான். அண்ட் S&P 500 வந்து பார்த்திங்க அப்படின்னா அனதர் ஆல் டைம் அடிச்சுட்டு லைட்டாக ஒரு ஃபைனலி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 0.5% பாசிட்டிவாக முடிச்சிருந்தான். அண்ட் நாஸ்டாக்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கில் 0.5% கீழே விழுந்திருந்தான். அண்ட் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் விக்ஸு பாருங்கள் உங்களுக்கு 3.5% கீழே விழுந்திருக்கு. என்றைக்குமே மார்க்கெட் மேலே போகும்போது விக்ஸு கீழே விழுகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இண்டிகேஷன். ஸோ இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் யூஸோட 10 இயர் பாண்ட் இல்லைங்க பாருங்கள் 4.1க்கே போயிட்டான். கிட்டத்தட்ட பல மாதம் லோவுக்கு போயிருக்கிறான். இதுவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். எல்லாருமே செப்டம்பரில் ரேட் கட்டை எதிர்பார்க்குறாங்க, கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப விஷயம். ரேட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஃபர்தராக பெரிய ரேலி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள் யூஎஸ்ஐயில் பாருங்கள் 81க்கு வந்துட்டான். இதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு குளோபல் லெவலில் எதுவுமே வந்து இந்தியா மார்க்கெட்டையோ இல்லை உலக மார்க்கெட்டையோ அச்சுறுத்துற அளவுக்கு எதுவும் கிடையாது. அடுத்து அப்படி நம்ம இந்தியன் ஏடிஆருக்கு வந்துடுவோம். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். நம்ம ஐசிஐசி பேங்க் வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்கான். இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ பயங்கர பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5% 5% அளவுக்கு வந்து பாசிட்டிவாக போயிருக்காங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே. HDFC பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். ஐசிஐசிஐ ஸ்லைட் நெகட்டிவாக முடிச்சிருக்கான். இதே ஏடிஆரில் பாருங்கள் இன்ஃபோசிஸ் 2.5% தான் ஏறி இருக்கான். அண்ட் விப்ரோ வந்து இங்கே 5% ஏறி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3.5% தான் ஏறி இருக்குது. ஒரு சின்ன இது கம்மியாக இருக்குது. அண்டு இங்கே மாதிரி இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தாங்க பேங்கிங் செக்டர் வந்து அதே மாதிரி தான் 0.4% நெகட்டிவ், 0.2% பாசிட்டிவ். ஸோ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த அளவுக்கான பாசிட்டிவிட்டி அங்கே இல்லை. ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாளே தேர்ஸ்டே அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இல்லாமல் இன் பார் வித் இந்தியன் மார்க்கெட் தான் வந்து இவங்க வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய பாசிட்டிவிட்டி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இந்தியன் மார்க்கெட் மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் FI வந்து ஒரு 4000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DA வந்து ஒரு 1600 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது அகைன் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்போது கரண்ட்டில் டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து S&P பாசிட்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நாஸ்டாக் பாசிட்டிவாக இருக்கான். உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கி பாசிட்டிவாக இருக்கிறான். அண்ட் தைவான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு மிக்சடு சிக்னல் இருக்குது. யூரோப்பியன்லேயுமே சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவிட்டிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் ஃப்ரைடே வந்த ரேலிலேயே கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமாக மேலே ஏறிட்டான். அண்ட் அகைன் இப்பவும் ஏறிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப் அப் வந்து நம்மளுடைய நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுறான். ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது 521. இப்போ அவன் இருக்கிறது 634. ஸோ 100 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது இப்போ பாசிபிளாக இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவன் 500 தான் இருக்கிறான். ஸோ எனக்கு 100 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா அது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல் டைம் ஹைல என்றைக்குமே ஆல்வேஸ் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் புல் மார்க்கெட்லேயுமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது இன்னோவேட்டபிள், அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த பேனிக் பாட்டம் தாங்க இது. இங்கே பாருங்கள் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு. அப்படி போயிட்டு அப்படியே வர்றாங்க பாருங்கள், செம்மையாக ஏற்றிருக்காங்க. நிஃப்டியை வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸும் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி வந்து 24,500க்கு மேலே க்ளோஸ் வச்சது கிடையாது. எஸ், இதுதான் வந்து முதல் முறை க்ளோசிங் வந்து 24,500க்கு மேலே வந்திருக்கு. ஆல் டைம் ஹையும் டச் பண்ணியிருக்கு. 600 ரூபாய்க்கு அவன் போயிட்டான். ஓகேங்களா, அப்போது பயங்கரமான பாசிட்டிவிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் ப்ரைஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆர்ட்டுக்கு பக்கத்தில் க்ளோஸ் வச்சுருக்கு. இது செம்மையான ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம டுமாரோ சிபிஆர் பார்த்துடலாம். இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ மீடியம் சிபிஆர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பயங்கர நெகட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வைடு சிபிஆர்னா கன்சல்டேஷன் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட் ஒன்று போனால் பெருசாக மேலே போகலாம், இல்லை பெருசாக கீழே விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் அசனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது இந்த மேலே போகிறது ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், R1 ட்ரெண்டிங் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். இது 3 தான். இன்கேஸ் ஃபால் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் இருக்குது. கண்டிப்பாக டிப்புக்கு போகும்போது பை ஆகி மேலே போயிடும் அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ சிபிஆர் ரிவர்சல் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அஸ் வெல் அஸ் S1 ரிவர்சல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி R1 ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல் டைம் ஹையில் ஒரு ட்ரெண்டிங் வரது ரொம்ப கஷ்டம். மேபி ப்ரைஸ் வந்து R2 கிட்ட போச்சுன்னா R2 ரிவர்சலுமே கூட ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் டைம் ஹையில் ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆனதுனால திருப்பியும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஃபியூவல் இருக்குமா, ஒரு
ஒரு ரேலிக்கு வந்து ஏதாவது காரணங்கள் இருக்கான ஒரு காரணம் கிடையாது. அதனால் இன்றைக்கி மட்டும் நான் ஆட்டோ ரிவர்ஸ்லையும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லுவேன். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டி போன மாதிரி இவனும் போனான். ஆனால் கடைசியில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பேங்க்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணலை. அதனால் R2 கிட்ட போயிட்டு திருப்பி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சஸ்டெயின் பண்ணிட்டான். பேங்க் நிஃப்டியால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி வந்து CPR கிட்டேயே எங்கே வந்து அவன் வந்து ஓப்பன் ஆனானோ அங்கேயே போய் க்ளோஸ் ஆகிட்டான். இதை பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பார்த்தாலே தெரியுது மேபி மார்க்கெட் வந்து இந்த ஃபாலுக்கு கீழே இந்த டே லோக்கெல்லாம் போகும்போது ஒரு ஃபால் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. அதை நம்ம இன்றைக்கி பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. அடுத்து நம்ம அப்படியே டுமாரோ CPR வந்து ஆன் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வைடு CPR அப்படிங்கிறது வந்திருக்கு. வைடு CPR அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் மார்க்கெட் கன்சால்டேட் ஆக போகுது அப்படின்னா ஹை ப்ராபபிள் பேட்டர்ன் என்ன அப்படின்னா CPR R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், CPR ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட், S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஸோ வைடு CPR வந்தாவே மார்க்கெட் அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகாது. 80 to 85% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகாது, சைடு வேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் எந்த ரிவர்சல் ட்ரேட் வேணால் எடுக்கலாம். இன்கேஸ் S1 உடச்சு அவன் கீழே போனானா S2 கிட்ட போனானா S2 ரிவர்சல் அந்த ட்ரேடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் இன்றைக்கி ரிவர்சல் ட்ரேட் R1 ரிவர்சல், CPR ரிவர்சல், போத் ரிவர்சல்ஸ், புல்லிஷ் ரிவர்சலும் சரி பியரிஷ் ரிவர்சலும் சரி ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து S1 ரிவர்சலும் ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான். அண்ட் ஃபைனலி மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்போட எக்ஸ்பைரி டே. அண்ட் மிட் கேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. அண்ட் அந்த ட்ரெண்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் CPRலாம் வந்திருக்கு. அப்படி வரும்போது உங்களுக்கு இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா S1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அண்ட் R1 ட்ரெண்டிங் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். மிட் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது சிக்குதா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டே CPRயில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு விர்ஜின் CPRவும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தட் விர்ஜின் CPR ரிவர்சலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த விர்ஜின் CPR எங்கே இருக்குன்னா 12,400 கிட்ட இருக்குது. மேபி அந்த 12,400 தான் இன்றைக்கி கூட S1 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? அப்போது வந்து S1 ரிவர்சல் ஒரு வெறித்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. R1 ட்ரெண்டிங் இது ரெண்டு தான் வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கோட வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். பெரிய அளவுக்கு நியூஸ் எதுவும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல. ட்ரம்ப்பை தான் சுட்டுப்பிட்டாங்க, அவரும் பொழைச்சிக்கிட்டாரு. அதனால் அது வந்து பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் ரிஸ்க்கை மட்டும் சரியாக எடுங்க. ஒரு நாளைக்கு 1 to 2% மட்டும் ரிஸ்க் எடுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி கவலைப்படாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒழுங்க அப்படின்னா நம்ம இந்த மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சர்வை பண்ணி ஜாலியாக இருக்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.